அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பார்த்திபன் வாசு, செல்வ கணபதி ஜோதிடம். இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருமண பொருத்தத்தில் பொருந்தவே பொருந்தாத ராசி. இந்த ராசிக்கு இந்த ராசி பொருந்தவே பொருந்தாது. மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணியிருப்போம், அந்த மாதிரி ராசியில் தான் நம்ம மரணம் எடுத்திருப்போம். ஆணுக்கு பெண்ணும், பெண்ணுக்கு ஆணும் எடுத்திருப்போம். அப்படி இந்த பொருந்தாத ராசிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேச ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசி பொருந்தாது. மேசராசி கன்னி ராசி எப்பவுமே செவ்வாய்க்கு வந்து புதன் பகை, அது இல்லாமல் 6 8 இந்த மாதிரி கணக்குகள்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். சரிங்களா? மேசத்திற்கு கன்னியா ராசி பொருந்தாது. ரிஷபத்திற்கு தனுசு ராசி பொருந்தாது. ரிஷபம் தனுசு ராசி 8வது ராசியாக வருது இல்லை, அப்போ தனுசு ராசி பொருந்தாது. மிதுனத்திற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விருச்சிகமும் மகரமும் பொருந்தாது. இதுவும் 6 8 வரும். புதனுக்கு செவ்வாய், அது இல்லாமல் இந்த புதன் கன்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதகாதிபதியாக குரு வருவார். அதனால் நீங்கள் அதையும் கணக்கில் எடுத்துக்கணும். அப்போ மிதுனத்திற்கு விருச்சிகமும் மகரமும் பொருந்தாது. கடகத்திற்கு கும்பம் பொருந்தாது. கடகராசிக்கு கும்பம் 8வது ராசியாக வருது பார்த்தீங்களா, கும்பம் பொருந்தாது. சிம்ம ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகரம் பொருந்தாது. கன்னி ராசிக்கு வந்து மேசம் விருச்சிகம் பொருந்தாது. கன்னியா ராசிக்கு மேசம் விருச்சிகம் பொருந்தாது. துலா ராசிக்கு மீனம் சிம்மம் பொருந்தாது. துலா ராசிக்கு மீனமும் சிம்மமும் பொருந்தாது. விருச்சிக ராசிக்கு மிதுனமும் கன்னியும் பொருந்தாது. சில நேரங்களில் துலாமும் பொருத்தம் வராது. சரிங்களா? அதெல்லாம் பார்த்துக்கணும், சரியாக பார்த்துக்கணும். இது ஒவ்வொரு அமைப்புகளும் ஜனனகால ஜாதகத்தினை நீங்கள் ஒப்பீடு செய்துக்கணும். அப்போ நடக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்புகளையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா திருமணம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் ஒரு முறை நடக்கக்கூடிய மிக சுபத்துவமான நிகழ்ச்சி. அதுதான் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு சந்தோஷத்தையும் வசந்தத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அம்சமாக இருக்குது. அதுவே தவறாக போச்சுன்னா வாழ்க்கை எப்படி இருக்கும்? ரொம்ப மோசமாக இருக்கும். அப்போ விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிதுனம் துலாம் கன்னி பொருந்தாது. தனுசு ராசிக்கு ரிஷபம் கடகம் மிதுனம் பொருந்தாது. தனுசு ராசிக்கு ரிஷபம் கடகம் மிதுனம் பொருந்தாது. மகர ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்மம் விருச்சகமும் பொருந்தாது. கும்பராசிக்கு கடகமும் மேசமும் பொருந்தாது. மீன ராசிக்கு துலாம் சிம்மம் மிதுனம் பொருந்தாது. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது, இப்போ நான் வேகமாக சொல்லிட்டேன். இந்த ராசி பொருத்தத்தில் இந்த மாதிரியான உங்களுக்கு இந்த மாதிரியான பொருத்தங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது அப்படின்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒருத்தரோட ஜனனகால ஜாதகத்தினோட அடிப்படைகளில் நான் சொன்னது சில விஷயங்கள் மாறுபடலாம். ஏன் அப்படின்னா தசாபுத்தி அமைப்புகள். ஆனால் இவங்க மேக்சிமம் வந்து இந்த ஜாதகத்தில் அதிகப்படியாக இந்த மாதிரி நான் சொன்ன இந்த பொருத்தம் வந்து பொருந்தாமல் இருக்கிறது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. நிறைய பேரோட வாழ்க்கையிலே நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். சரிங்களா? உங்களோட ஜனனகால ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா என்கிட்ட கன்சல்டிங் முறையில் நீங்கள் ஆலோசிக்கலாம். ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கும் எதிர்கால அமைப்புகளுக்கும் எல்லா பலன்களையும் சொல்ல நான் தயாராக இருக்கேன். நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பார்த்திபன் வாசு, செல்வ கணபதி ஜோதிடம். வாழ்க வளர்க, வாழ்க வளமுடன்.